ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஒயிட் டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூயல் போர்ட்டில் எப்படி காலி லினக்ஸ் அண்டு விண்டோஸ் 10 ப்ரோ இது ரெண்டையும் ஒரே லேப்டாப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது ஆஸ் யூஸ்வல் அவர் கவர்மெண்ட் லேப்டாப். இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா காலி 2021.2 வெர்ஷனுடைய இன்டர்ஃபேஸ். இதில் உங்களுக்கு எல்லா விதமான ஹேக்கிங் டூல்ஸ்லேருந்து பென் டெஸ்டிங் அண்டு வேறு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டூல்ஸ் இது மாதிரி எல்லா டூல்ஸுமே கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணினாவே ஓரளவுக்கு ஹேக்கிங்னா என்ன, எப்படி நம்ம ஹேக்கிலேருந்து தப்பிக்கலாங்கிற வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஓஎஸ் தான். விருப்பப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிஃபோர் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, விண்டோஸ் 10 ப்ரோவை ஆஸ் யூஸ்வல் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஸ்டார்ட் மெனுவில் போய் பார்ட்டிஷன் அப்படிங்கிற மெனுக்கு போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்க் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணாவே இது வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு நான் 2 கோலன் விட்டுருப்பேன். ஓகேங்களா? 2 வேலையும் விட்டுருப்பேன். இப்போ அதில் ஒரு வேலை இல்லை அப்படின்னாலும் அதிகப்படியாக மெமரி இருக்கிறத ஷ்ரிங்க் பண்ணி நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கீழே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த அன்அலோகேட் ஸ்பேஸ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணனா நியூ வேல்யூன்னு வரும். இப்போ வந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ட்ரைவ் ஒன்று க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ டவுட் இருந்ததுன்னா நான் இன்னொரு வேல்யூவும் க்ரியேட் பண்ண போகிறேன். அதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? அதே மாதிரி இதை க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சிம்பிள் வேல்யூன்னு இருக்கும். அப்படி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே போதும். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிரும், ஒரு நியூ வேல்யூம் ஒன்று க்ரியேட் ஆகிரும். தென் ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேல்யூம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ போர்ட்டபிள் ட்ரைவ் வேணும் இல்லைங்களா? எந்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்லேயும் சிடி ட்ரைவ் கிடையாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிஸ்க் இமேஜாக போர்ட்டபிள் பென் ட்ரைவ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நீடேது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Win32 டிஸ்க் மேனேஜர். இந்த சாஃப்ட்வேருக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணது வர மாதிரி தான் உங்களுக்கும் ஓப்பன் ஆகும். இதில் மேலே கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைல் மாதிரியான ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், ப்ரௌசர் எக்ஸ்ப்ளோரருக்கு போகும். இதில் நீங்கள் எங்கே உங்களுடைய ஃபைல், அதாவது அந்த டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரக்ட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ப்ரௌஸ் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா MD5 ஹேஷ்னு இருக்கிறதுல MD5 சூஸ் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. ஒரு கீ ஒன்று வரும். இது மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. இது பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எந்த ஒரு எரர்ஸும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக க்ரியேட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ரைட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த பென்ட்ரைவில் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே, அதாவது அந்த ஐஎஸ்ஓ ஃபைலில் இருக்கிறது எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி போர்ட்டபிள் பென்ட்ரைவாக உங்களுக்கு மாறிடும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்படி ஒரு டைம் எஸ் மட்டும் கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. அது எதுக்காக அப்படின்னா ஃபார்மேட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இப்போ பார்த்தீங்கன்னா USB டிரைவ் D அப்படிங்கிறது FAT32 காமிக்குது. ஆனால் வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அது இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஃபார்மேட் ஆகிட்டு இருக்குது. ஃபார்மேட் ஆகி அது எல்லாம் முடிக்கிற வரைக்குமே இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இது ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 to 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். அதாவது உங்களோட ப்ராசஸர் உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்து. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ரைட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போர்ட்டபிள் பென்ட்ரைவ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ காலி லினக்ஸோட போர்ட்டபிள் பென்ட்ரைவ் நம்ம கையில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போட் மெனுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு லேப்டாப்லேயும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா F12, அதாவது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதும் இந்த ஸ்க்ரீன் வரும்போது, அந்த தமிழகம் மடிக்கணினின்னு வரும்போது F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பூட் ஆப்ஷன் மெனுவுக்கு வரும். இதில் நீங்கள் எதில் பூட் பண்ணி வச்சுருக்கீங்களோ இப்போ அந்த பென்ட்ரைவோட நேம் நான் சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுமாரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் நீங்கள் கிராஃபிக்கல் இன்ஸ்டால் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். வெறும் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அது கமெண்ட்ஸில் போய் வரும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ கிராஃபிக்கல் இன்ஸ்டால் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்காங்க. இப்படி சூஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆஸ் யூஸ்வல் உங்கள் விண்டோஸ் கேட்குற மாதிரியே என்ன லாங்குவேஜ், என்ன கீ மேப் இது எல்லாமே கேட்கும். நீங்கள் லாங்குவேஜ் யூஎஸ் இல்லை இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி ரீஜனை இந்தியன் சூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஆஸ் யூஸ்வல் விண்டோஸ்க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதோ அதே சேம் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது எல்லாராலையுமே பண்ணிப்பீங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 to 3 பிளேசஸில் தான் ஓரளவுக்கு நம்ம கேர் பண்ணி பார்க்கணும். அது எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஃபஸ்ட்டு பிளேஸான இந்த நெட்வொர்க்
கான்ஃபிகரேஷன். இந்த நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை கரெக்டாக இங்கேயே நீங்கள் பண்ணல அப்படின்னா உள்ளே போய் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிரைவரோ இல்லை வேறு ஏதாவது மிஸ்மேட்ச் வரும். அதனால் மோரோவர் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போதே இந்த நெட்வொர்க்கெலாம் கரெக்டாக பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இப்போ டிடெக்டிங் ஹார்ட்வேர் நெட்வொர்க் ஹார்ட்வேர்னு வந்துருச்சுங்களா? இப்போ உங்களில் ஒரு வேளை வைஃபை இருந்தாலும் சரி இல்லை ஈத்தர்நெட் கார்டு இருந்தாலும் சரி, இது ரெண்டையுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணியாச்சும் நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உள்ளே நீங்கள் போய்ட்டு கனெக்ட் பண்ணும்போது எப்போவுமே ஈத்தர்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். வைஃபைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வேறு இருக்கும். அதனால் இங்கேயே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஏதாவது ஒரு மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணினாச்சும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டிடெக்டிங் லிங்க் ஈத்தர்நெட்டும் வரும். இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஈத்தர்நெட் கண்ட்ரோலர் இருக்குது. என்னோடய லேப்டாப்பில் ஈத்தர் கனெக்டும் வச்சுருக்கேன், சேம் லைக் வைஃபையும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஈத்தர் எதுவும் பண்ணல, வைஃபை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி வைஃபை நெட்வொர்க் காமிக்கும். இப்போ இதுதான் என்னோடய வைஃபை நெட்வொர்க். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ பாஸ்வேர்டு என்னவோ, உங்கள் வைஃபையோட பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் இங்கே என்ன பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிஸ்டம் என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களோட வைஃபை கூட கனெக்ட் ஆயிரும். கம்பல்சரி நோட் பண்ணிக்காங்க, அட்லீஸ்ட் மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணினாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும், வைஃபைல கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணும்போது தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்மளது என்ன ஆயிடுச்சு, அது கூட கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, இது மாதிரி கேட்கும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஹோஸ்ட் நேம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் நேம். இந்த நேம் யூஸ் பண்ணி தான் உங்களோட கம்ப்யூட்டர் நீங்கள் கூப்பிடுவீங்க. மோஸ்ட்லி ஷார்ட்டாக வச்சுக்காங்க. ஓகேங்களா? நான் எப்போவுமே ஷார்ட்டாக இருக்கட்டும்னு MWTன்னு வச்சுருக்கேன். இல்லைன்னா ரூட்னு இருக்கும். இப்போ இதில் நம்ம MW2ன்னு வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபுல் நேம் கேட்கும். ஃபுல் நேம் அப்படிங்கிறது உங்கள் கம்ப்யூட்டரில் யூசர் நேம். இப்போ உங்களில் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அப்படி இப்படின்னு வைப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இங்கேயும் நான் பிரகாஷ்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். இதில் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவீங்க, அதே சேம் பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ இருக்கிறதே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பார்ட்டிஷன் மெத்தட் தான். ஓகேங்களா? இந்த பார்ட்டிஷன் டிஸ்கில் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யலை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா லாஸ் ஆயிரும். இல்லை உங்களோட ஹோல் ஹார்ட் டிஸ்கே பார்த்திங்க அப்படின்னா வெறும் போர்ட்டபுளாக மாறி வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதுமாரி கேட்கும், நோன் ரூட் ஃபைல் செலக்டட் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி வரும். அதில் ext3ன்னு இருக்கும். நீங்கள் அதை அப்படியே கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க ext4 ஜர்னலிங் ஃபைல் சிஸ்டம்ங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு மவுண்டிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ரூட் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், த ரூட் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜில் வந்து நிற்கும், அதே சேம் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ். அதுக்கப்புறம் டன் ஸ்டார்ட் ஆஃப் த அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் த பார்ட்டிஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு தென் ஃபினிஷ் த பார்ட்டிஷன் அண்ட் ரைட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து வைக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு ரிட்டன் பார்ட்டிஷன் மெனுன்னு இருக்கும். மறுபடியும் கண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜ் போகும். ஸோ நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே பிளேஸில் வந்து நிற்கிற மாதிரி கேட்கும். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால தான் 2 வார்னிங் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். நான் ரீட் பண்ணாதனால தான் மறுபடியும் இதே சேம் பிளேஸ்க்கு வந்துட்டுருக்கேன். ஸோ ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்தது இங்கே வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டு யூ வாண்ட் டு ரிட்டன்ங்கிற பிளேஸில் நோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறோம். அதுக்கடுத்து ரைட் த சேஞ்சஸ் அப்படின்னு கொடுக்குற பிளேஸில் எஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற அந்த வேல்யூம், ஓகேங்களா? அப்போ 107 MB நான் ஃப்ரீயாக நோட் இல்லைங்களா, க்ரியேட் பண்ண இல்லைங்களா, அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். நியர்லி பார்த்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு 4 hours பக்கமாக எடுத்துக்கும். ஒரு அவங்களோட ப்ராசஸர் பொறுத்து. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 hours எடுத்துக்கிடுச்சு. இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் கடைசியாக கொடுத்தது இந்த கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது இல்லைங்களா, இந்த வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நியர்லி 3 hours இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எடுத்துருச்சு. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், அவங்களோட எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டே வந்துடலாம். அப்படியே அந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கைஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது டவுட்டு, இந்த அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை விட்டு வேறு ஏதாவது கம்ப்யூட்டரில் ஏதாவது ரிலேட்டட் டவுட்ஸ், இல்லை இதில் இருக்கிற டூல்ஸில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது டவுட்ஸ் இது இல்லை ரிலேட்டடாக இல்லாமல்
கம்ப்யூட்டரில் வேறு ஏதாவது ஒரு பார்ட்ஸு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவதுல ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த பேஜ்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டவுட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன் சேம் மெசேஜை இந்த வீடியோவிலையும் சொல்ல போகிறேன். அது என்னென்னா தேங்க்யூ. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 5 வீடியோஸ்லேயே நமக்கு நியர்லி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இது வரைக்கும் எனக்கு மோட்டிவேட்டாக இருந்தது எல்லாருக்குமே மிக்க நன்றி. இன்னும் மோட்டிவேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸை வீக்லி 2 ஆர் 3 கூட நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சேம் டைம் ரொம்ப காஸ்ட் செலவாகிற மாதிரியான கண்டென்ட்ஸை போட்டுட்ருக்கேன். அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். அதையும் யூஸ் பண்ணலாம். அட் சேம் டைம் லோ காஸ்ட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது, என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கும் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். காரணம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நான் பண்ணுற எல்லாராலையுமே பண்ண முடியாது. ஸோ தட் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் எல்லாராலையும் செஞ்சு பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் நான் இனிமேல் என்ன பண்ணுறேன், ஃபைன் பண்ணி உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணியிருப்பேன் வீடியோவை. என்னடா வெறும் 5 மினிட்ஸ்லேயே 20 மினிட்ஸ்லேயே இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நியர்லி 4 ஹவர்ஸ் எனக்கு எடுத்திருக்கும். அது வரைக்கும் யாருமே பார்க்க முடியாது, நானே பார்க்க மாட்டேன். ஸோ தட் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஓகே, தென் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து நிற்கும் சாஃப்ட்வேர் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீனோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ். இப்போ எப்படி மொபைலில் நீங்கள் சாஃப்ட்வேர் எல்லாமே உள்ளே இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட தீம்ஸ் மாதிரி இதில் எந்த தீம்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு. இப்போ நான் ஜீனோம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா காலி லினக்ஸோட டிஃபால்ட்டாக வரதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இதையும் சேஞ்ச் பண்ண முடியும், பட் கொஞ்சம் ஹார்ட். அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஜீனோமே சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியர்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்கும். இதில் இருக்கிற எல்லா ஆப்புமே எல்லா டூல்ஸுமே இப்போ தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகுது, இன்ஸ்டால் ஆக போகுது. ஓகேங்களா? இது வரைக்கும் அந்த ஓஎஸோட பேஸ் இன்ஸ்டால் ஆனிச்சு. இதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டால் ஆக போகுது அப்படின்னா, அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டூல்ஸ் இது எல்லாமே இதில் இன்ஸ்டால் ஆக போகுது. இப்போ இதில் நீங்கள் போய் சாதாரணமாக உங்களுடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரிலாம் இதில் டபுள் கிளிக் பண்ணி நம்ம என்னையுமே என்ன பண்ண முடியாது, இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாது. இது முழுக்கமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், டெர்மினல் பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். டெர்மினல்னால் கமெண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா நம்மளுடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். சேம் லைக் இதில் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும். அகைன் சொல்கிறேன், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல்ஸ் விசிட் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை யாரெல்லாம் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோஸ் பார்க்குறீங்களோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்காங்க. அதே சேம் லைக் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நியர்லி 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவீங்க. அப்படி வெயிட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆன அடுத்தது என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூட் லோடர் கேட்கும். இந்த பூட் லோடர் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும்னு ப்ரைமரியில் கேட்குது இல்லை, அது எல்லாமே இது தான் டிசைட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, டிஸ்கோட நேமும் பென்ட்ரைவும் கேட்கும். இந்த ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தது இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பூட் லோடரை இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ப்ரைமரி பூட் லோடராக நமக்கு ஜீரஃப் அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த ஜீரஃப் தான் பார்த்திங்க அப்படின்னா பூட்டிங்கில் நம்ம எந்த ஓஎஸ்குள்ளே போகணும் அப்படிங்கிற மெனுவை காமிக்கிறது இது தான். இது இல்லை அப்படின்னா இட்ஸ் டைரெக்ட்லி கோஸ் இன் டு யுவர் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? அதனால் இது நமக்கு இந்த ஜீரஃப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது முடிஞ்சதும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் வந்து நிற்கும். எதில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பூட் லோடர், ஜீரஃப் பூட் லோடர், அந்த பேஜில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுதான் அந்த பூட் லோடர். இதில் எந்த ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தில் போகணும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் காலி லினக்ஸ் விண்டோஸ் 10 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலி லினக்ஸ்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போது இட்ஸ் டேக் சம் டைம். நியர்லி 5 to 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்கும். அது உங்களோட லேப்டாப் பொறுத்து. 10 மினிட்ஸ் பக்கமாக நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால இது லோட் ஆகி உங்களுடைய பேஜில், அதாவது லாகின் பேஜில் போய் உங்களுக்கு
நிற்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளது லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட யூசரில் நம்மளோட பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறோம். இப்போ பிரகாஷ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த யூசர் நேம். இப்போ நான் அதோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளது என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய காலி லினக்ஸ் 2021.2 வெர்ஷனுடைய இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம இப்போ அப்பியர் ஆகிட்டோம். ஓகேங்களா? இதுதான் அதோட இன்டர்ஃபேஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவே நீங்களே என்ன பண்ணிக்கலாம், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொல்லலை. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஹேக் இல்லாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ண போகிறோம். அதை நல்லதுக்கு பயன்படுத்துங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்க டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டவுட் வந்தது அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you on next வீடியோ. மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய வீடியோஸை ப்ரமோட் பண்ணுங்கள்.